இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் என்னண்ணா மொத்த நெல்லையும் குருணையை அரைச்சு வச்சிருக்கீங்க? தம்பி, குருணையா அரைக்கணும்னு சொல்லி நீங்க தானே பிளட் செட் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க. இப்போ வந்து குருணையா இருக்கணும்னு சொல்றீங்க. நான் சொன்னேன்னா என்னண்ணா உளறீங்க? குருணையா அரைச்சிடக்கூடாது, கவனமா அரைங்க தானே சொல்லிட்டு போனேன். இப்போ நான் தான் குருணையா அரைக்க சொன்னேன்ற மாதிரி சொல்றீங்க. சும்மா பேச்சை மாத்தாதீங்க தம்பி. பேச்ச மாத்திரண்ணா? யோ, செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பேச்ச மாத்தாதீங்க என்ன சொல்ற? தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அரிசியை டெலிவரி கொடுக்கணும். எல்லாத்தையும் குருணையை அரைச்சு வச்சுட்டு பழி ஏன் மேல போடுற? உனக்கு என்ன மரியாதை? தம்பி, கையெடுங்க. நிறுத்துங்க. இங்க வேலை பார்க்க வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா? என்ன பிரச்சனை காள? நேத்து ராத்திரி தம்பி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 100 மூட்டை நெல்லை தவிட்டு குருணையா அரைக்க சொன்னாரு. ஏன் மிஷின்ல பிளேடு கூட செட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. நானும் அவர் சொன்னபடியே அரைச்சு கொடுத்துட்டானுங்க ஐயா. இப்போ வந்து அரிசியா தானே அரைக்க சொன்னேன், ஏன் குருணையா அரைச்சிருக்கேன்னு சண்டை போடுறாருங்க ஐயா. இல்லைங்கய்யா, நான் அரிசியை தான் அரைக்க சொல்லிட்டு போனேன். அப்படிதான் பிளேடையும் செட் பண்ணி கொடுத்துட்டு போனேன். இந்த ஆளு குருணையை அரைச்சிட்டு நான் தான் அப்படி அரைக்க சொன்னேன்னு பழி ஏமலை தூக்கி போடுறான். காள, இன்னைக்கு அரிசி மூட்டையை தான் அனுப்பி வைக்கணும்னு கதிருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவர் எதுக்கு உன்னை குருணையை அரைக்க சொல்ல போறாரு? உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அதை ஒத்துக்காம மாத்தி மாத்தி 2 பேரும் குத்த சொல்லிக்கிறீங்க. இல்லைங்க ஐயா, கதிர் தம்பி தான். ஐயா, இந்த ஆளு தான் ஏன் போய் சொல்றான்? மரியாதையா பேசணும்னு இப்பதானே நான் சொன்னேன். யாரும் தப்ப ஒத்துக்க மாட்டீங்கல்ல. உங்க 2 பேரால மில்லுக்கு தான் நஷ்டம். அதை விட சொன்ன நேரத்துக்கு அரிசியை அனுப்ப முடியாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கட்டும் சொல்லுங்க.